ஓம் ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி, வாராகி அம்மனை வழிபட உகந்த நாள். இந்த நாள்ல இன்னைக்கு என் வீட்டில் செய்த பூஜையை பற்றியும் அபிஷேகத்தை பற்றியும் அதனுடன் சேர்த்து நான் ஏற்றிய ஒரு புதிய தீபத்தை பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு புதன்கிழமை, பஞ்சமி திதி. இன்னைக்கு இரவு 10 மணி வரைக்குமே இருக்கு. நம்ம மாலை வேளையில 7 மணிக்கு மேலையும் நம்ம வாராகி தாய்க்கு பூஜை பண்ணலாம். இன்னைக்கு முழுவதுமே பஞ்சமி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்கிறனால நான் சரஸ்வதி தாயாரையும் வணங்கியிருக்கேன். விநாயக பெருமான வணங்கவும் உகந்த நாள். அதே மாதிரி பெருமாள் தாயாரையும் வணங்க உகந்த நாள். இன்னைக்கு வாராகி அம்மனுக்கும் விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் செஞ்சிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷேகத்துக்கு புதுசா ஒரு பொருள் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது பொதுவா கோவில்கள்ல பண்ணுவாங்க. அது இன்னைக்கு தான் நான் முத இந்த அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா நமக்கு சிலை வைத்திருந்தோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலைக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்றது. வீட்டுல உள்ள தெய்வங்களுக்கு நாம அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். கோவில்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஐயர் அந்த பூசாரிகள் பண்ணுவாங்க. இங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்மளே பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. கட்டை விரல் சைஸ்ல நம்ம அந்த அதுக்கு மேல போகாம சிலை வைத்திருந்தா நம்ம அபிஷேகம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு மேல போச்சு அப்படின்னா பெரிய சிலைகளா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அபிஷேகம் பண்ணணும். இன்னைக்கு திருமஞ்சனம், மஞ்சள், இதனால எப்பவுமே நான் அபிஷேகம் பண்ணுவேன். இந்த பொருட்கள் எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் மஞ்சளால அபிஷேகம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு விபூதியினாலையும் வாராகி தாய்க்கு குங்குமத்தாலையும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஏன்னா விநாயகர் பெருமான் ஒரு ஆண் கடவுள், அதே மாதிரி வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா பெண் கடவுள். அதனால அவங்களுக்கு குங்குமத்தால அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன புது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீகக்காய் போட்டு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பொதுவா பாத்தீங்கன்னா சீகக்காய் வெள்ளிக்கிழமையில நம்ம பெண்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் சீகக்காயால ஷாம்பு இந்த மாதிரி போடாம நம்ம சீகக்காயில தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சீகக்காய் பாத்தீங்கன்னா வெப்பத்தை தணிக்கக்கூடியது. நம்ம உடம்புல பெண்களுக்கு ஹீட் ஏறக்கூடாது. இல்லைன்னா மாதவிடாய் காலத்துல பாத்தீங்கன்னா வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும், அவங்க உடம்பு ஹீட்டா இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரம் வாரம் எண்ணெய் குளியல் தேய்க்கணும். அதுக்காக தான் முன்னோர்கள் ஆன்மீகத்தோட சேர்த்து அந்த விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆன்மீகத்தோட செய்யும் போதுதான் அதை நம்ம பயபக்தியோட செய்வோம். மற்றபடி நம்ம நல்லது சொன்னா கூட அதை சாதாரணமா சொன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. சாமி பெயரால சொல்லும் போதுதான் அதை சில பேர் ஏத்துக்கிட்டு இன்னமும் கடைபிடிச்சு நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே அதுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு. அன்னைக்கு நம்ம மஞ்சள் தேய்ச்சி நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆண்கள் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போதே அபிஷேகம் ஆரம்பிக்கும் போதே எண்ணெய் குளியல் எண்ணெய் காப்பு சாத்திட்டேன். அதனால இன்னைக்கு சிகக்காய் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு தேனாலையும் மாதுளம் பழத்தாலையும் பாத்தீங்கன்னா நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இப்ப இந்த சீயக்காய் பொடியை தண்ணியில நல்லா கரைச்சு நான் அம்பாளுக்கும் விநாயகருக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டேன். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அப்படின்னாலே வரம் என்று பொருள். இவங்க பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்தோட தலைவியா இருந்தவங்க. எழிற்பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லிய பாதம் விரும்புகவே அப்படின்னு வாராகி மாலையில வாராகியோட பெருமையை பத்தி கூறுறது இந்த நூல். அது பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை சேனை படைகள் எவ்வளவுதான் படைகள் வந்தாலும் கோடி அளவில் நின்றாலும் அவள் பாதத்தை பணிந்த பக்தனுக்காக அத்துணை பேரையும் வீழ்த்தி தன் பக்தனை காத்து ரட்சிப்பாள் அப்படிங்கிறதான் இந்த பாமாலைக்கு உரிய அர்த்தம்.
மனித உடலும் மிருகத்தலையும் கொண்டவர்கள் அதர்வன வேத தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 100 மடங்கு சக்தி வந்து அதிகமா இருக்கும். அதனால அன்னையாகப்பட்டவள் பாத்தீங்கன்னா உலக நன்மைக்காக அழகிய பெண்ணின் உடலும் வாராகி முகமும் காட்டுப்பன்றியோட முகம் கொண்டு ஆவேச வடிவாய் வந்து எதிரியை வெல்லும் பேராற்றலாக வந்து காட்சியளிக்கிறாங்க. இதுதான் வந்து வாராகி மாலை என்ன வந்து அம்பால வந்து வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, இருகுழை கோமலம், தாள் புஷ்பராகம், 2 கண்ணும், குறுமணி நீலம், கைகோமேதகம், நகம் கூர்வாயிரம், திருநகை முத்து கனிவாய் பவளம், சிறந்த வளல்லி, மரகத நாமம், திருமேனியும் பச்சை மாணிக்கமே அப்படின்னு சொல்லி வாராகி மாலையில வாராகி அம்பாலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வர்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாராகியின் சிறு செவிகள் வந்து மாணிக்க ஒளி உடையதான், 2 பாதங்கள் வந்து புஷ்பராகம் போன்று மலர்தான், அந்த அழகிய இரு விழிகள் வந்து நீலக்கல் போன்றதாம், அவள் நகம் வைரம் போன்ற மின்னுகிறதாம், அவள் புன்னகையோ முத்தை போன்று உள்ளதாம், அவள் செவ்வாய் பவள நிறத்தில் அமைத்து ஆர்ப்பரிக்கின்றதாம், இடையோ மரகதம், உடலோ பச்சை நிற ஒளிரும் திருமேனி என அவள் அம்சத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகி மாலையில வந்து வர்ணிக்கிறாங்க. இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை தீபம்னு சொல்லுவோம். இதுல வந்து வாராகி அம்மன் வந்து நான் ஏத்தனோடனே வந்து ஆவாகனம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து வாராகி அம்மன் வந்து அமர்ந்த மாதிரி அந்த ஒளியில வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. இந்த செம்பருத்தி இலை பத்தி நான் தனியா ஷார்ட்ஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு நான் வந்து எப்பவுமே செம்பருத்தி இலைவர் போட்டு தீபம் வந்து ஏத்துவேன். 5 முக தீபம் சிகப்பு திரி கொண்டு ஏத்துவேன். மண் அகல் விளக்கு தான், பெரிய பெரிய விளக்கெல்லாம் இல்லை, குத்து விளக்கெல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண மண் அகல் விளக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாய்க்கு நான் வந்து 5 முக தீபம் வந்து ஏத்துவேன். ஏன்னா பஞ்சநாயகி பஞ்சமுக நாயகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில பிறந்தவங்க. 5 எண்ணுக்குரியதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுவும் இல்லாம பங்குனி 5 ரொம்ப விசேஷமான இந்த 5 எண்ணுடைய நாளிலேயே வந்து பஞ்சமி வந்து வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து தீபத்தை வந்து ஏத்தி அவங்களுக்கு நெய்வேத்தியமா உலர் திராட்சை, அந்த உலர்ந்த பழங்கள் அதையும் வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பானகம், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, மாதுளைம்பூ, அதுக்கு மாதுளை பழம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து, கருப்பு உளுந்துல செஞ்ச வடை, இது எல்லாமே நம்ம வைக்கலாம். எது உங்களுக்கு முடியுமோ அதை வைக்கலாம். நான் எப்பவுமே பானகம் வைப்பேன், சக்கரவள்ளி கிழங்கு வைப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் கிடைச்சது, அதனால வந்து அவங்களுக்கு மாதுளம் பழத்தை வந்து நெய்வேத்தியமா வந்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பூஜை வந்து நான் வந்து தொடங்கிட்டேன். நல்லபடியா வந்து சாம்பிராணி தூப தீபம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்பாளுக்கு தூப தீபம் ஆராதனை காட்டுறது, அந்த சாம்பிராணி வாசங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பஞ்சமி திதினாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மனை வணங்க முடியலனாலும் அம்பாள் வழிபாடு செய்யறவங்க கூட சாம்பிராணி நல்லா வீடு முழுக்க போடுங்க. இந்த வாராகி அம்மனுடைய இந்த நாள்ல அவங்க அவதரித்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி தான். ஆயில்ய நட்சத்திரம், அதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள், கடகராசியில வராங்களே ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள், அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை தேடி போகாட்டியுமே தானாவே வந்து உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் தான். ஆனா நீங்க ஆயில்ய நட்சத்திரம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது உங்க இதுல நீங்க வச்சுக்கோங்க. வீட்டுல செய்ய முடியாட்டியும் கோவில்லையாவது போய் வழிபாடு செய்யுங்க பஞ்சமி திதி அன்னைக்கு. அவங்க உதித்தது, அதாவது உருவானது வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியில தான். ஆனா தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி, தசமி, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி திதிகள்ல அவங்கள போய் வணங்கும் போது நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து வழிபாடு செய்ய உகந்தது. இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நீல சங்கு பூ, அதே மாதிரி கருந்துளசி, அப்புறம் நம்ம வில்வமும் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ, வாசனை மிகுந்த செவ்வந்தி, அதுக்கப்புறம் செவ்வரளி, இந்த மாதிரி மலர்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு. ஒரு மாதுளம்பழம் வாங்க முடியாட்டியும் ஒரு பானகம், எல்லா வீட்லயும் புளி இருக்கும், லெமன் இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பானகம் செய்ய வெல்லம், இது மட்டும் கலந்து நீங்க வந்து பானகம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூக்கள் வந்து உங்ககிட்ட என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அதை வந்து நீங்க போட்டுக்கலாம். உங்க வீட்டுல செவ்வரளி மலர் இப்ப எல்லா வீட்லயுமே இருக்கு, இருந்தா அதையும் நீங்க வந்து போட்டுக்கலாம். 5 முக தீபம் ஏத்த முடியாட்டியும் ஒரே ஒரு சின்ன அகல் தீபமாவது நீங்க ஏத்தி வச்சு அதுல வாராகி வந்திருக்காங்க, அதுல வாராகி இருக்காங்கன்னு சொல்லி வாராகி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரமோ இல்ல மூல மந்திரம் எதுவா இருந்தாலும் அதை சொல்லி அவங்கள வந்து மனமுருகி நீங்க வந்து வழிபாடு செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்ல எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. வாராகி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள்னா வெளியே இருந்து வர எதிரிகள் இல்ல,
நம்ம கிட்ட இருக்க எதிரியான இந்த குரோதம், வன்மம், இந்த பொறாமை, போட்டி, அதுக்கப்புறம் அகம்பாவம், ஆணவம், இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாயானவள். இவளை வழிபடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் பாத்தீங்கன்னா வெளியே போயிடும். அதனாலதான் வாராகி அம்மனை வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவங்க தண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கரெக்டா இருக்கும் பட்சத்துல எந்த தெய்வங்களும், சனி பகவான் கூட பாத்தீங்கன்னா நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாரு. நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம வழிபாடு செய்யறதும், நம்ம கோவில்களுக்கு போறதும், நம்ம குலதெய்வம் நம்ம காக்குறதும், நம்ம வீட்டுல பூஜைகள் பண்றதும் எல்லாமே நம்ம கர்மாவை பொறுத்துதான். அதனால உங்களால கோவிலுக்கு போக முடியாட்டியும் இந்த வாராகி அம்பால நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. எல்லா வளமும் நலமும் நம்ம பெறலாம். நல்லபடியா மனசார நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.